Hi friends, welcome to Thanga Kanitham, third year BSc Max Complex Analysisல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ செக்ஷன் 2.7 analytic function ஓட problems. இதில் first problem, an analytic function in a region with a constant modulus is constant. அதாவது ஒரு ரீஜன்லேருந்து ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க, அதோட மாடுலஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனே வந்து கான்ஸ்டன்ட் தான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எஃப் ஆஃபீஸர் எடுத்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃபீஸர் வந்து ரீஜன் டியில் அனலிட்டிக்காக இருக்குது, அதாவது அனலிட்டிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா, அதோட மாடுலஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட். கரெக்டாக? அப்போது இந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃபீஸர் கான்ஸ்டன்ட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃபீஸர் த ஹோல் ஸ்கொயர் வருமா? அதுவும் வந்து கான்ஸ்டன்ட் தான். எஃப் ஆஃபீஸர் அப்படிங்கிறது யூ ப்ளஸ் ஐவி அப்படிங்கிறதுனால அதுக்கு மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும்? அது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃபீஸர் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் வரும் இல்லையா? அதுதான் எழுதியிருக்கோம். சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃபீஸர் இஸ் கான்ஸ்டன்ட், வி ஹேவ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி, வேர் சி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நாம் எக்ஸை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்ன வரும்? ஃபஸ்ட்டு டேர்மில் யூ ஸ்கொயர் இருக்குது, இதை எக்ஸ் வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2u இன்ட்டு யூஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2v இன்ட்டு விஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் சி இருக்குது. இந்த சி வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அப்படின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இதில் 2 வந்து காமனாக வெளியில் எடுத்துகிட்டு ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன வரும்? 0/2 வருமா? 0/2 இஸ் 0. ஓகே, ஸோ யூஎக்ஸ் ப்ளஸ் விஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை நாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு சியை y வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மில் யூ ஸ்கொயர் இருக்குது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2u இன்ட்டு யூy அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2v இன்ட்டு விy அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் சி இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு வந்துடும். ஏன்னா சிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் 0ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் 2வை காமனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 0/2 வரும். ஸோ ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸில் சிஆர் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த எஃப் ஆஃபீஸர் வந்து அனலிட்டிக் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, டிஃபைன் பண்ணும்போது எஃப் ஆஃபீஸர் வந்து அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் அது ux is equal to vy, அதுக்கப்புறம் uy equal to minus vx. இதுதானே சிஆர் ஈக்குவேஷன். இந்த கண்டிஷன் இங்கே நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த vx இருக்கு இல்லையா, இந்த vxக்கு பதிலாக நம்ம மைனஸ் uy அப்படின்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் vy இருக்குது, இந்த vyக்கு பதிலாக ux அப்படின்னு நம்ம எடுத்து போட்டுக்க போகிறோம். சரியா? ஸோ அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். யூசிங் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் இன் 1 and 2, ux ப்ளஸ் v இன்ட்டு மைனஸ் uy ஈக்குவல் டு 0. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துருச்சு. ஸோ ux மைனஸ் v uy ஈக்குவல் டு 0. இது நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து uy ப்ளஸ் v இன்ட்டு ux ஈக்குவல் டு 0. இந்த ux எப்படி வந்துச்சுன்னா vy இருக்கு இல்லையா, அந்த vy வந்து நம்ம uxன்னு மாற்றிருக்கோம். ஸோ இதை நாம் ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை u கூடவும் ஃபோர்த் ஈக்குவேஷனை v கூட மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணால் என்ன வரும்? இந்த இடத்துல u ஸ்கொயர் ux வரும், இந்த இடத்துல மைனஸ் vu அப்படின்னு வரும், இந்த இடத்துல vu/uன்னு வரும் இந்த ஃபோர்த்தில். அப்போ ரெண்டு கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ux-ஓட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4, அதுக்கப்புறம் ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு v என்ன வரும்? u square ux minus vu/uy equal to 0 into u equal to 0. அதே மாதிரி fourth equation into v பண்ணிங்கன்னா v square ux plus vu/uy equal to 0 into v equal to 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. இல்லை இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது காமனாக ux இருக்குமா, அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா வரும் u square plus v square வருமா? ஸோ ஈக்குவல் டு 0. பட் இந்த u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயருங்கிறது c தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து ஏதோ சம் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து கண்டிப்பாக 0 கூடாது இல்லையா? இப்போ அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ஒன்று வந்து 0 இல்லை, அந்த ஒரு நம்பர் வந்து 0 இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு நம்பர் 0 தானே இருக்கணும். இதில் இந்த u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் c அது வந்து 0 கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுதான் 0வாக இருக்கணும், ux தான் 0வாக இருக்கணும்.
சிமிலர்லி Vx ஈக்குவல் டு 0. இதே மாதிரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா Vxும் வந்து 0 தான் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். சிமிலர்லி Vx ஈக்குவல் டு 0. ஸோ தட் அதாவது Uxும் 0 Vxும் 0. F dash of Zங்கிறது என்னது Ux + I Vx தானே. இதுவும் 0 இதுவும் 0. சப்ஸ்டியூட் பண்ண வரும் F dash of Z ஈக்குவல் டு 0. இல்லை F dash of Z ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன மீனிங்? F of Z கான்ஸ்டன்ட் தானே. ஏன்னா ஒரு டிஃபரன்ஷியபிள் வேல்யூ 0 அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் F of Z இஸ் கான்ஸ்டன்ட். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.